அமெரிக்காவில இருந்து இன்னைக்கு அதிர்ச்சிகரமான பல்வேறு செய்திகள் வந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய அரசு பீடத்தில் அமர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பல நபர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக இராணுவ துறையில் இருக்கக்கூடிய பல நபர்கள், பல்வேறு அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய நபர்கள் இந்த பதவி எங்களுக்கு வேண்டாம் சொல்லிட்டு ராஜினாமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த அடிப்படையிலனா அமெரிக்கா தான் இஸ்ரேலை ஓவர்டேக் பண்ணி இன்னைக்கு இனப்படுகொலையில பெரிய அளவில் உதவிட்டு இருக்குது. இந்த இனப்படுகொலையில நாங்களும் ஒரு பங்குதாரர்களாக இருந்து பாவத்தை சம்பாதிக்க நாங்கள் தயாராக கிடையாது. அதனால தயவு செஞ்சு உங்களுடைய பதவியும் வேண்டாம், உங்களுடைய செயல்பாடும் வேண்டாம் சொல்லிட்டு இன்னைக்கு முக்கியமான மூத்த ராணுவ வீரர்கள்லாம் பதவி ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அதெல்லாம பத்திரிகையாளர்கள், இன்னும் அரசு சார்ந்த அரசு அல்லாத பல்வேறு மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மேம்பட்ட பொறுப்பில் இருக்கக்கூடிய பல நபர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற அண்மை செய்தி வருது. அடுத்து யுஎன் என்று சொல்லக்கூடிய ஐநா சபையில பலஸ்தீன் ஒரு உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 140 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகள் அதுக்கு வாக்கு செலுத்தி ஆதரவு தெரிவிச்சிச்சு. ஸோ இதற்கு இன்னைக்கு இஸ்ரேல் எப்படி ரிப்பேர் பண்ணியிருக்குன்னா, நாங்கள் ஒருமனதாக இஸ்ரேல் என்ற நாடு இந்த ஐநாவுடைய உறுப்பு நாடாக பலஸ்தீனை ஏற்றுக்கொண்டதை கண்டிக்கின்றோம் என்ற ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கு. ஸோ எதை பண்ணாலும் இஸ்ரேலுக்கு பிடிக்காது, இஸ்ரேலை ஒமிட் பண்ணுதுங்கிறது இயல்பான விஷயம் தான். ஸோ இதுவும் அதில் ஒன்றா போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அடுத்து போலாந்து நாட்டை சார்ந்த ஆஸ்டிவ் என்று சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் போலாந்து நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வதை முகாம் முன்னாடி நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கிறாரு. ஒத்த நபரா கையில் பதாகை ஏந்தி கொண்டு அந்த பதாகையில் காசா பகுதியில் இஸ்ரேல் இனப்படுகொலை செஞ்சுட்டு இருக்குது, உலக நாடுகள் அமைதியாக இருக்காதீங்க, இது சர்வதேச போர் குற்றம் என்ற அடிப்படையில் இதை நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு கையில் பதாகை ஏந்தி அந்த சித்திரவதை முகாமுக்கு முன்னாடி நின்று தனது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. ஸோ இந்த சித்திரவதை முகாமை பற்றி நான் சொல்லியே தீரணும். இது 2ஆம் உலகப் போரில் ஜெர்மனி நாசிக்களால் கட்டப்பட்ட ஒரு முகாம். 40 முகாம் இருக்கும், 40 வகையான சித்திரவதைகள் என்பது அந்த நாசி முகாமில், ஜெர்மனி நாசி முகாமில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஜெர்மனி சார்பாக இந்த போலாந்தில் கட்டப்பட்ட இந்த சித்திரவதை கூடம். ஸோ இங்கே 2ஆம் உலகப் போர்லையும் இது போன்று நடந்திருக்கு. அதே மாதிரி ஹோலோகாஸ்ட் என்று சொல்லக்கூடிய இனப்படுகொலையுடைய சம்பவங்களையும் இங்கே சித்திரவதை நடைபெற்றிருக்குது. ஸோ இதற்கு முன்னாடி நின்று தனது ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாரு. இந்த ஆர்ப்பாட்டம் இன்னைக்கு உலக அளவில் பார்க்கப்படுது. அடிப்படை காரணம் என்னன்னா, எந்த ஜெர்மனியினால் ஒடுக்கப்பட்டார்களோ யூதர்கள், இன்னைக்கு அதே ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர்கள் இவங்களுக்கு உதவுறாங்க என்பதை தாண்டி நாம் அடிபட்டு வந்தோம், பிற சமூகத்திற்கு அந்த வழியை கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நிலையை மாற்றி அமைச்சு இன்னைக்கு அடிபட்ட நிலையில் இருந்த ஒரு சமூகமே மீண்டும் இன்னொரு சமூகத்திற்கு வலியும் வேதனையும் ஒரு இனப்படுகொலையும் கொடுக்குது அப்படின்னா இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு இனவெறி பிடிச்ச சமூகம் என்ற ஒரு பார்வை தான் கிடைக்குது. ஸோ நிச்சயமாக இந்த போலாந்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஸ்டிவ் என்று சொல்லக்கூடிய அன்பு சகோதரருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். மறுபக்கம் இன்னைக்கு ஒரு இத்தாலியில் ஒரு முக்கியமான செஃப், உலகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு செஃப், அந்த செஃபோடைய பேர் பார்த்தீங்கன்னா இலான் பர்க் என்று சொல்லக்கூடிய செஃப். இந்த செஃப் என்ன பண்ணியிருக்காருன்னா, பலஸ்தீனுக்கு ஆதரவாக தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களையும் பதிவுகளையும் போட்டிருக்கிறார். ஸோ இது வாட்ச் பண்ணி இத்தாலியில் இருக்கக்கூடிய ஜியோனிச தீவிரவாதிகள் எல்லாமே குறி வச்சு இவர் வீட்டிலேருந்து வெளிவரக்கூடிய சமயத்தில் ஒரு 6 நபர்கள் கொண்ட ஒரு குழு என்ன பண்ணியிருக்குன்னா, இவர் மேலே கொலைவெறி தாக்குதல் நடத்தி இவரை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கு. முகம் ஃபுல்லாக ரத்தம். இந்த ரத்த வெள்ளத்தோட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. நான் பலஸ்தீனுக்கு நீ என்னதான் பண்ணாலும் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர் இலன்பர்க் என்று சொல்லக்கூடிய இந்த சகோதரருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். அடுத்து இஸ்ரேலுடைய 98வது பெட்டாலியன் குரூப் வடக்கு காசா பகுதியில் மிகப்பெரிய அளவில் சில மருத்துவமனைகள் மேலே சமீபமாக தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. குறிப்பாக வடக்கு காசா பகுதி மற்றும் சப்ரா, ஜெய்தூன் போன்ற பகுதிகளையும் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதில் சமீபமாக 200 நபர்களுக்கு காயமுற்றி இவர்கள் மருத்துவமனைக்கு விரைவாக அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழல் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து இறுதியாக காசா பகுதியில் இவ்வளவு நாள் போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மக்களுக்கு உணவு கிடையாது, தண்ணீர் கிடையாது. இருந்த போதும் அவர்கள் ஐங்கால தொழுகையையும் இடைவிடாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. காரணம், இரையச்சம் கொண்டவர்களாக இருக்கிறனால எந்த சூழலிலும் தங்கள் தொழுகையை விடாமல் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் மறந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கணுங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சில போராளி குழுக்கள் இருக்கக்கூடிய சில நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கோமாளி போல வேடம் அணிந்து கொண்டு அந்த குழந்தைகளுக்கு மாலை அல்லது இரவு நேரங்களில் விளையாட்டு காட்டி இந்த குழந்தையை மகிழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இந்த கோமாளியாக மகிழ்ச்சி செய்வதன் மூலம் உளவியல் ரீதியாக இந்த குழந்தைகள் பாதிக்கப்படாது. காரணம், இவர்கள் போட்ட பாம்பில் பல குழந்தைகளுக்கு காது கேட்காம போச்சு. சில குழந்தைகள் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. சில குழந்தைகள் புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் இருக்கிறார்கள். ஸோ மன ரீதியாக உளவியல் ரீதியாக நீங்கள் மிகப்பெரிய அளவில் காசாவுடைய குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ உளவியல் ரீதியாக என்பதை தாண்டி அவர்கள் உடல் ரீதியாகவும் பல்வேறு நோய்களுக்கு ஆளாயிருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்னைக்கு இந்த கோமாளிகள் அங்கங்கே வேடமிட்டு குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்திட்டு இருக்காங்க. காரணம், பொழுதுபோக்கு என்பது அங்கே இன்னைக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த போர் சூழலில் அந்த குழந்தைகளை ஒரு நல்ல மனநிலைக்கு கொண்டு வரணுங்கிறது தான் இந்த கோமாளிகளுடைய ஒரு எண்ணமாக காணப்படுது. ஸோ இந்த கோமாளிகளை இப்படி பண்ணுறாங்க, இந்த உளவியல் ரீதியாக மீட்டெடுக்கிறாங்கிற விஷயத்தை அறிஞ்ச இஸ்ரேலுடைய தீவிரவாத அமைப்பாக இருக்கக்கூடிய IDF தீவிரவாத அமைப்பு
இந்த கோமாளிகளை குறி வச்சு இன்னைக்கு கொலை செஞ்சுட்டு இருக்குது. குறிப்பாக நேற்று வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோமாளிகள் ஜபாலியா முகாமு, ஜெய்தூனு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மத்திய காசா பகுதி, வடக்கு காசா பகுதி போன்ற இடங்களில் எங்கெங்கே கேம்புகள் இது போன்ற நபர்கள் இருக்காங்களோ அவர்களை கொல்லக்கூடிய ஒரு சூழலை நோக்கி இவ்வளோ பெரிய தீவிரவாத ஒரு அமைப்பு இன்னைக்கு இறங்கியிருக்கு. அப்படின்னா மனித செயல் இல்லாமல் மிருக செயலோடு காட்டுமிராண்டித்தனமாக இன்னைக்கு இஸ்ரேல் தனது வேட்டையாடுதலை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்கு எதிராக பல்வேறு பிரிகேட்டர் அமைப்புகளாக இருக்கக்கூடிய அல் கசாம் பிரிகேட்டர் ஆகட்டும், இன்னும் பல்வேறு பிரிகேட்டர் அமைப்புகள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நிச்சயமாக இதற்கு தீர்வு அப்படின்னு ஒன்று வேணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இறைவன் புறத்துலேருந்து கிடைக்கக்கூடிய உதவியாக தான் இருக்குது. அந்த உதவி சமீபத்தில் இருக்கிறது. அந்த சமீபத்திய உதவி கிடைத்தால், இறைவன் நாடினால் இன்ஷா அல்லாஹ் பலஸ்தீன் வெற்றி பெறும், அந்த மக்கள் அமைதியாவார்கள். இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.